சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நமக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்யும்படி சாத்தான் எத்தனித்து கொண்டிருக்கிறான். மனிதர்களை பயன்படுத்துறான். ஆனா ஏசப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய வழிகளில் நம்மை காக்கும்படி நமக்காக அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராம். நாம எந்த தூதர்களுக்கும் கட்டளையிட வேண்டாம், எந்த சிலைகளை பார்த்தும் வழிபட வேண்டாம். ஏசப்பா நமக்காக கட்டளையிடுவார், உங்களை காக்கும்படி. எனக்கு பொல்லாப்பு நேரிடுமோ பயப்படுறீங்கள்ல, கலங்குறீங்கள்ல, தேவையில்லாத பிரச்சனைகளை பார்த்து தூங்கும்போது உங்களுக்கு வருகிற தவறான கனவுகள், ரொம்ப பயங்கரமான கனவுகள், இதெல்லாம் பார்த்து ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறீங்கள்ல, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாங்க, அது உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உங்களுக்கு என்ன தவறான கனவு வந்ததோ, எந்த கனவை பார்த்து நீங்கள் பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ, இல்லை சில சூழ்நிலைகளை பார்த்து ஏதாச்சும் நமக்கு நேரிடுமோன்னு பயத்தோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த பயத்தை உங்களை விட்டு நீக்குகிறார். அந்த கலக்கங்கள் உங்களை விட்டு மாறுகிறது. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதுங்க. நீங்கள் பயப்படுறது, நீங்கள் கலக்கமடைகிற காரியங்கள் எதுவுமே உங்களை அணுகாது, உங்களுக்கு நேரிடாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஏசப்பா அவருடைய தூதர்களுக்கு உங்களை காக்கும்படி கட்டளையிட்டபடினால உங்களை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்திலேயே ஏசப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த கனவை பார்த்து நம்ம சொல்லலாமா, இப்படிப்பட்ட கனவு எனக்கு வந்தது, இதனால எனக்குள்ள இருக்கிற இந்த பயங்கள், இந்த கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். என்னை பயமுறுத்தும்படி, என்னை திகிலடையும் பண்ணும்படி வந்த இந்த கனவு என் வாழ்க்கையில பலிக்காது. இதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். இல்லை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு, ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன், இந்த அலைச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு மாறட்டும்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. என்னை சுற்றிலும், எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இருக்கிறது. ஒன்றும் என்னையோ, என்னை சார்ந்த ஒருவரையோ, எனக்குண்டான ஒன்றையும் அணுகாதுன்னு சொல்லுங்க. உங்கள் வார்த்தையின்படியே ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அவருடைய இரத்தம் உங்களுக்காக நிற்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்களை சுற்றிலும் இருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சேர்ந்து சொல்லலாமா, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படிக்கு எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். Have a blessed day. God bless you.